ஏற்காடு அடிவார சோதனை சாவடியில் ஒரு வாகனத்தில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் நடக்கவுள்ள இடைத்தேர்தலை முன்னிட்டு பணப்பட்டுவாடா போன்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கையும் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலத்திலிருந்து ஏற்காடு அடிவாரத்திற்கு சென்ற தனியார் நிறுவன ஊழியர் வாகனத்தை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது காரில் முறையான ஆவணம் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் பணம் இருப்பது தெரியவந்தது. அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்படும் பணத்திற்கு உரிமையாளர்கள் உரிய ஆவணம் சமர்ப்பித்தால் பணம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று தேர்தல் பார்வையாளர் சபாபதி தெரிவித்தார். வட்டாட்சியர் ராஜன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு 5,15,000 எந்தவித கணக்குகளின்றி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆவணங்கள் சரியா இருந்துச்சுன்னா நாங்கள் உரிய நபர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒத்துழைப்போம். உடனே கொடுத்துவிடுவோம். அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஏற்காட்டில் உள்ள எஸ்டேட்டில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக மேலாளர் சுரேஷ் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது.